Good morning, students. Now we continue Geography Lesson 3, Components of Agriculture, Part 2 video. So 3.2, Irrigation. So what is meant by irrigation? Watering of agricultural plants through artificial means is called irrigation. Being a hot country with seasonal and irregular rainfall, it always needs irrigation to carry out agricultural activities during dry period. Besides erratic rainfall, prevalence of high temperature, cultivation of annual crops and hydroponics, commercial farming and porous soil make irrigation an essential one for the agriculture of our country. அப்போ இரிகேஷன் என்று அழைக்கக்கூடிய இந்த நீர்ப்பாசனம் வேளாண்மை பயிர்களுக்கு செயற்கையான முறையில் நீரை கொண்டும் செல்லும் முறைக்கு நீர்ப்பாசனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியா அதிக வெப்பத்தையும் சீரற்ற பருவகால மழைப்பொழிவையும் கொண்டிருப்பதால் வறண்ட காலங்களில் வேளாண்மை நடவடிக்கைகளை அந்த விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீர்ப்பாசனம் அத்தியாவசியமான ஒன்றாக உள்ளது. இதை தவிர அதிக வெப்பநிலை வருடம் முழுவதும் பயிர் சாகுபடி, அதிக நீர் தேவையை பயிர் சாகுபடி செய்வதற்கும் வேளாண்மை வணிக மேலாண்மை மற்றும் மண்ணின் நீர் புகும் தன்மை ஆகியவற்றால் வேளாண் நாடான இந்தியாவிற்கு நீர்ப்பாசனம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்றாகும். ஸோ இந்த இரிகேஷனில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன். அப்போ இந்த நீருக்கூட ஆதாரம் என்ன, நீர்ப்பாசனத்தினுடைய மூலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரம், சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன். ஸோ இன் இந்தியா different sources of irrigation are used depending upon the topography, soils, rainfall, availability of surface or groundwater, nature of river, whether perennial or non-perennial rivers, requirements of crops, etc. So the main sources of irrigation used in different parts of the country are canal irrigation, well irrigation and tank irrigation. அப்போ நம்ம இந்தியாவினுடைய நிலத்தோற்றம், மண், மழைப்பொழிவு, நிலத்தினுடைய நீர் மற்றும் நிலத்தடி நீர் இருப்பு, ஆற்றினுடைய இயல்பு, அந்த ஆறுகளை பார்க்கும்போது வற்றுமாறு, வற்றாதாறு, பயிர்களுடைய தேவைகள் போன்றவற்றின் அடிப்படையில் நம் நாட்டில் பல்வேறு வகையான நீர்ப்பாசன வகைகள் பயன்பாட்டில் உள்ளது. அப்படி பார்க்கும்போது 3 வகையான பாசன முறைகள் நம் நாட்டில் பின்பற்றப்படுகின்றன. ஒன்று பார்க்குறப்ப கேனல் இரிகேஷன் சொல்லக்கூடிய கால்வாய் நீர்ப்பாசனம், வெல் இரிகேஷன் என்று அழைக்கக்கூடிய கிணற்று நீர்ப்பாசனம், டேங்க் இரிகேஷன் சொல்லக்கூடிய ஏரி பாசனம். ஸோ அப்போ கேனல் இரிகேஷன். ஸோ இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸ் ஆஃப் இரிகேஷன் இன் அவர் கண்ட்ரி. பெர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா அண்டர் கேனல் இரிகேஷன் இன் அவர் கண்ட்ரி இஸ் 24%. ஸோ சோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இயர் புக் 2017 டூரிங் 2013 to 2014. அப்போ இந்தியாவில் இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த கால்வாய் பாசனம். மொத்த பாசன பரப்பில் கால்வாய் பாசனத்தினுடைய பரப்பு 24% இருக்குது அப்படின்னு சொல்லி புள்ளியியல் புத்தகம் 2017 ஆண்டு 2013-14 சோர்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், அதனுடைய பை டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எது எத்தனை சதவீதம் அளவு இருக்குது நீர்ப்பாசன அமைப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா அண்டர் இரிகேஷன். ஸோ டியூப் வெல்ஸ் 46%, அதர் வெல்ஸ் 16%, கேனல்ஸ் 24%, டேங்க்ஸ் 3%, அதர் சோர்ஸஸ்னால் மற்ற மூலங்கள் மூலமாக 11% நீர்கள் இந்தியாவில் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேனல்ஸ் ஆர் த எஃபெக்டிவ் சோர்ஸ் of irrigation in areas of low level relief, deep fertile soil, perennial source of water and extensive command area. So the canals are of 2 types. அப்போ இந்த கால்வாய் பாசனம் தாழ்வான மற்றும் சமமான நிலப்பகுதிகள், பருமன் மிகுந்த வளமான மண், வற்றாத நீர் மூலங்கள் மற்றும் அதிக நீர்பிடிப்பை கொண்ட பகுதிகளை இந்த கால்வாய் பாசனம் ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்குது. அப்போ இந்த கால்வாய் பாசனத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், 2 வகைகளாக பிரிக்கலாம். இன்அண்டேஷன் கேனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளப்பெருக்கு கால்வாய் அல்லது பெரினியல் கேனல்ஸ் என்று அழைக்கக்கூடிய வற்றாத கால்வாய். ஸோ இன்அண்டேஷன் கேனல்ஸ்னால் வெள்ளப்பெருக்கு கால்வாய். ஸோ இன் திஸ் வாட்டர் இஸ் டேக்கன் அவுட் டைரக்ட்லி ஃப்ரம் த ரிவர்ஸ் வித்தவுட் மேக்கிங் எனி கைண்ட் ஆஃப் பேரேஜ் ஆர் டேம். சச் கேனல்ஸ்
are useful for the diversion of flood water from the rivers and remain operational during rainy season. அப்போ இந்த மாதிரியான இந்த வெள்ளப்பெருக்கு கால்வாய் ஆற்றிலிருந்து நேரடியாக எவ்வித தடுப்பணைகளும் இன்றி தண்ணீரை கால்வாய் மூலமாக எடுக்கப்படுகின்றது. இவ்வகை கால்வாய்கள் பார்த்திங்கன்னா வெள்ளக்காலங்களில் தண்ணீரை திசை திருப்ப பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் மழைக்காலங்களில் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கும். ஸோ இதுதான் இன்அண்டேஷன் கேனல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பெரினியல் கேனல்ஸ், வற்றாத கால்வாய் என்று அழைக்கப்படக்கூடிய பெரினியல் கேனல்ஸ். தீஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் பெரினியல் ரிவர்ஸ் பை கன்ஸ்ட்ரக்டிங் பேரேஜ் to regulate the flow of water. In our country, most of the canals fall under this category. So these canals are useful for irrigation. அப்போ இந்த வற்றாத கால்வாய் அப்படின்னு பார்க்குறப்ப இவ்வகை கால்வாய்கள் வற்றாத நதிகளின் குறுக்கே அணைகளை கட்டி நீரின் போக்கை சீர்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வருதலாகும். நம் நாட்டில் பெரும்பாலான கால்வாய்கள் இந்த பிரிவின் கீழே தான் வருகிறது. இவ்வகை கால்வாய்கள் நீர்ப்பாசனத்துக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்தது, in India, the total area under canal irrigation is about 15.8 million hectares in 2014. About 60% of the canal irrigated area falls in the northern plains of India, particularly in Uttar Pradesh, Punjab, Haryana, Rajasthan and Bihar. In south and central India, Andhra Pradesh, Maharashtra, Karnataka, Madhya Pradesh, Chhattisgarh, Odisha and Tamil Nadu are the important states where canal irrigation is found. அப்போ இவ்வகையான கால்வாய்கள் நீர்ப்பாசனத்துக்கு பயனுள்ளதாக இருந்தபோது 2014ஆம் ஆண்டின்படி இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15.8 மில்லியன் ஹெக்டேர்ஸ் நிலங்கள் இந்த கால்வாய் வழியாக பாசன வசதியை பெற்றுள்ளது. கால்வாய் பாசனத்தில் 60% வட இந்திய பெரும் சமவெளிகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் இவை அதிகமாக காணப்படுகின்றன. மேலும் தென் மற்றும் மத்திய இந்தியாவில் ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் இந்த கால்வாய் பாசனம் காணப்படுகின்றது. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் வெல் இரிகேஷன், கிணற்று நீர் பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எ வெல் இஸ் எ ஹோல் ஆர் ட்ரஃப் யூஸ்வலி வெர்டிக்கல் எக்ஸ்கேவேட்டட் இன் த எர்த் ஃபார் பிரிங்கிங் கிரவுண்ட் வாட்டர் டு த சர்ஃபேஸ். Well irrigation is the most important source of irrigation as it contributes about 62% of net irrigated area in India. It is a cheap, dependable and popular sources of irrigation in the country. Well irrigation is unavoidable in the region of low rainfall and becomes an essential one where the canals and the tank irrigation are not available. So well are of two types. One open wells and another one is tube wells. அப்போ இந்த கிணற்று பாசனம் என்ப அழைக்கக்கூடியதை புவியில் பார்த்திங்கன்னா அந்த கிணறு என்பது ஒரு செங்குத்தாக தோண்டப்பட்ட ஒரு பள்ளம் அல்லது நம்ம ஆழ்துளை குழாய்கள் மூலமாக நிலத்தடி நீரை பூமிக்கு மேற்பரப்பிற்கு கொண்டு வருதல் கிணற்று பாசனம் என்று அழைக்கப்படும். இந்தியாவில் மொத்தம் பாசன பரப்பில் கிட்டத்தட்ட 62% கிணற்று பாசனத்தின் கீழ் இருக்குது. இது நாட்டில் மிகவும் மலிவானமும் மற்றும் நம்பகத்தன்மை நீர்ப்பாசன ஆதாரமாக இருக்குது. மழைப்பொழிவு குறைவான பகுதிகளிலும் கால்வாய் மற்றும் ஏரி பாசனம் இல்லாத பகுதிகளிலும் கிணற்று பாசனம் அவசியமாகிறது. இந்த கிணற்று பாசனத்தை 2 வகையாக நம்ம பிரிக்கலாம்னு சொன்னால், ஒன்று வந்து ஓப்பன் வெல்ஸ் அண்ட் டியூப் வெல்ஸ். ஓப்பன் வெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது திறந்தவெளி கிணறுகள், மற்றொன்று டியூப் வெல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆழ்துளை கிணறுகள். ஸோ அது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் ஐட்டத்தை பாருங்கள். As per the Irrigation Statistical Yearbook India, the following states are the top 5 with respect to the percentage of areas under well irrigation during 2013 to 14. அப்போ 2017ஆம் ஆண்டு இந்திய நீர்ப்பாசன புள்ளி விவர புத்தகத்தின்படி 13-14ஆம் ஆண்டு 2013-14ஆம் ஆண்டு காலத்தில் கிணற்று பாசனத்தின் கீழ் எத்தனை சதவீத பரப்பளவு நிலங்கள் 5 மாநிலங்கள் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய சதவீத பரப்புள்ள முதல் 5 மாநிலங்கள் அந்த அட்டவணையில் கொடுத்துருக்குறாங்க அந்த டேப்லெட் காலத்தில். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ ஏரியா அதனுடைய பரப்பளவு எவ்வளோ பாசன வசதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26.6. தென் செகண்ட் மத்திய பிரதேஷ் 14.6, ராஜஸ்தான் 13.1, குஜராத் 7.8, பஞ்சாப் 7.1. ஸோ தீஸ் 5 states are top 5 states are with respect to percentage of area under well irrigation. கிணற்று பாசனத்தில் பயன்பெறக்கூடிய 5 மாநிலங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ areas are in Ganga plains, the deltaic regions of Mahanadi, Godavari, Krishna, Kaveri and parts of Narmada and Tabadi valleys அப்படின்னு பார்க்குறோம்.
இப்போ இந்த ஆழ்துளை கிணறுகள் அப்படின்றதில் நம்ம ஓப்பன் வெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திறந்தவெளி கிணறுகள் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப திஸ் டைப் ஆஃப் இரிகேஷன் இஸ் வைட்லி ப்ராக்டிஸ் இந்த ஏரியாஸ் வேர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் சஃபிஷியன்ட்லி அவைலபிள். எங்கெல்லாம் நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த திறந்தவெளி கிணறுகள் பயன்பாட்டில் இருக்கும். ஸோ த ஏரியாஸ் ஆர் இன் கங்கா பிளைன்ஸ், இப்போ கங்கை சமவெளிகள், டெல்டாயிக் ரீஜன் ஆஃப் மகாநதி, டெல்டா பாசனம் இருக்கக்கூடிய மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அண்டு பார்ட்ஸ் ஆஃப் நர்மதா அண்டு தபதி வேலிஸில் இந்த கிணற்று நீர் பாசனம் இருக்குது. அடுத்தது டியூப்வெல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ன சொல்கிறோம் நம்ம ஆழ்துளை கிணறுகள். ஸோ டியூப்வெல்ஸ் are developed in the areas of low water table, sufficient power supply and soft subsurface geological units. Tube wells are predominant in the states of Gujarat, Maharashtra, Punjab, Madhya Pradesh and Tamil Nadu. அப்போ இந்த ஆழ்துளை கிணறுகள் அப்படின்றத இந்த பாசனம் நிலத்தடி நீர் மட்டும் குறைவாக உள்ள பகுதிகள், மின்மிகை பகுதிகள், மின்சாரம் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் மற்றும் மென்பாறைகள் கொண்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படுகிறது. குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் இந்த பாசனம் அதிக அளவில் மேற்கொள்கிறாங்க. ஸோ த தேர்ட் ஒன் இஸ் டேங்க் இரிகேஷன், ஏரி பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. A tank is a natural or man-made hollow on the surface developed by constructing a small bund around it across a stream. So it is used to collect a store water for irrigation and other purposes. Irrigation by tanks is a very old system in India. So one mark underline பண்ணிக்கங்க. Dash by tanks is a very old system in India அப்படின்னு கேட்டோம்னா, so irrigation by tanks is the very old system. So in India, it also includes irrigation from lakes and ponds. So the tank irrigation is popular in the peninsular India due to the following reason. அப்போ இந்த ஏரி பாசனம் என்பது புவியினுடைய மேற்பகுதியில் இயற்கையாகவோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர் தேங்கும் பகுதி. பொதுவாக இவை ஆற்றினுடைய குறுக்கே ஏற்படுத்தப்பட்டு ஏரியை சுற்றிலும் கரைகள் கட்டப்பட்டிருக்கும். இங்கே நீரை சேகரித்து வேளாண்மை மற்றும் இதர தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது, குடிநீர் தேவைகள். ஏரி பாசனம் இந்தியாவின் மிக பழமையான ஒரு முறையாகும். இந்த பாசன முறை ஏரிகள் மற்றும் குளங்களை உள்ளடக்கியது. ஸோ கீழே பாருங்கள், the tank irrigation is popular in the peninsular India due to the following reason. அப்போ தீபகற்ப இந்தியாவில் ஏரி பாசனம் சிறந்து விளங்க கீழ்கண்ட காரணங்கள் முக்கியமானவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ த undulating relief and hard rocks make difficult to dig canals and wells. Natural depressions serve as reservoirs. Absence of perennial rivers, impermeable rock structure which do not permit pre-collectation, the scattered nature of population and agricultural fields. அப்போ தீபகற்ப இந்தியாவில் இந்த பெனின்சுலர் இந்தியாவில் இந்த பாசன முறை ஏன் இவ்வளோ சிறந்து விளங்குதுன்னா, கடினமான பாறைகள் இருக்கக்கூடிய இடமும் சமமற்ற நிலத்தோற்றம் உள்ள பகுதிகளும் கால்வாய் மற்றும் கிணறுகள் தோன்றுவதற்கு கடினமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான இடத்துல இந்த ஏரி பாசன முறை தான் சிறந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் இயற்கையாக உருவான பள்ளங்கள் நீர்த்தேக்கங்களாக பயன்படுகின்றன. இயற்கையிலேயே பள்ளங்களாக இருக்கக்கூடிய பகுதியில் மழை பொழியும் போது அந்த இடத்துல தண்ணீர் தேங்கப்படுகிறது, அது ஏரியாக பயன்படுகின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வற்றாத ஆறுகள் இல்லாத இடத்துலையும் இந்த ஏரி பாசன முறையை பின்பற்றுறாங்க. நீர் பூகா பாறைகளில் நீர்க்கசிவு ஏற்படாது. இப்போ தண்ணியே உடையாத பாறைகளில் நீர்க்கசிவு என்னது ஏற்பட முடியாது. குறைவான மக்கள் தொகை பரவலும் குறைவான வேளாண்மை நிலங்கள் உள்ள பகுதிகளுக்கு இந்த ஏரி பாசன நிலை சிறந்தது. ஸோ த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் த 5 லீடிங் ஸ்டேட்ஸ் இன் டேங்க் இரிகேஷன். அப்போ டேங்க் இரிகேஷனில் 5 டாப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா. ஸோ அப்போ தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. இதில் டேங்க் இரிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரி பாசனம். ஸோ நெக்ஸ்ட்டு மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ். அடுத்து பார்க்குறது நவீன நீர்ப்பாசன முறைகள். ஸோ அப்போ நம்ம இந்த நீர்ப்பாசன முறைகளில் என்ன மாதிரியான நவீன முறைகள்லாம் பின்படுது அப்படின்னு பார்க்குறப்ப there are many ways in modern irrigation. Among them mostly practiced and following in India are using drips, sprinklers and polyhouses, central pivot irrigation. ஸோ அப்போ இந்தியாவில் பல நவீன நீர்ப்பாசன முறைகள் பயன்பாட்டில் உள்ளன. அவற்றில் முதன்மையாகவும் எவைன்னு பார்த்தோம்னா சொட்டு நீர்ப்பாசனம், தெளிப்பு முறை பாசனம் மற்றும் மைய சுழல் நீர்ப்பாசனம் ஆகியவை ஆகும். So drip system is used to watering like drops at near the roots of plant. It will cover a tiny area at plant.
பட் சூட்டபிள் ஃபார் பிக் ட்ரீஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சர் பிளான்ஸ் டு விச் யூஸ்டு டு க்ரோ பிக்கர். அப்போ இந்த சொட்டு நீர் பாசனம் என்பது தாவரங்களுடைய வேர் பகுதிகளுக்கு சொட்டு நீராக பாய்ச்சதாகும். தாவரங்களுடைய வேர்களில் சிறிய பகுதிகளுக்கு பாய்ச்சப்பட்டு பெரிய மரங்கள், தோட்டப்பயிர்கள் போன்றவை வளர்க்கவும் இந்த நீர்ப்பாசன முறை பயன்படுகிறது. ஸோ அடுத்தது ரெயின் கன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிப்பு பாசனம். ஸோ ரெயின் கன் யூஸ் டு ஸ்ப்ரெட் வாட்டர் லைக் ரெயின் ஆஸ் இன் நேம் அண்ட் யூஸ்டு டு சர்வ் ஃபார் கிராப்ஸ் விச் யூஸ் டு க்ரோ அப் டு 4 feet or high also, but we have to adjust sprinklers height as per crop size. Typical usage of rain guns are in sugarcane, maize crops. அப்போ இந்த தெளிப்பு பாசனம் என்பது பெயருக்கேற்றவாறு மழை பொழிவை போன்றே பயிர்களுக்கு நீர்த்துளிகளை தெளிப்பதாக. எப்படி மழை பெய்யுதோ அதே மாதிரியான முறையில் பயிர்களுக்கு ஒரு நீரை தெளிக்கும். இந்த தெளிப்பான் பயிர்கள் உயரத்திற்கு ஏற்றவாறு மாற்றி 4 மீட்டருக்கு அதிகமான உயரமான பயிர்களுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். குறிப்பாக சொல்லும்படியான பயிர்கள் பார்த்திங்கன்னா கரும்பு மற்றும் சோள பயிர்களுக்கு இந்த வகையான பாசனம் பின்பற்றப்படுகிறது அப்படின்றாங்க. தென் பைவாட் இரிகேஷன், அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சென்ட்ரல் pivot irrigation, sometimes called central pivot irrigation, also called water wheel and circle irrigation, is a method of crop irrigation in which equipment rotates around a pivot and crops are watered with sprinklers. இது பார்த்தீங்கன்னா அந்த மைய நீர் சுழற்சி பாசனம் என்பது ஒரு நீர் சக்கரம் அல்லது வட்ட சுழற்சி நீர்ப்பாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இம்முறையில் கருவியின் மையப்பகுதி சென்ட்ரல் சுழன்று கொண்டும் தெளிப்பான்கள் மூலமாக பயிர்களுக்கு நீர் தெளிப்பு முறை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்றாங்க. தெளிப்பான்னா அப்படி தண்ணி அப்படியே தெளிக்கும். சென்ட்ரலாக ஒரு இடத்துல இருந்து அந்த சுற்றி வரும். அப்போ 4 பக்கமும் அப்படியே அந்த சரௌண்டிங்கில் என்ன ஆகும், அந்த தண்ணீர் தெளிக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். இப்போ மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். இட் இஸ் a scientific management of water resources in our country. Construction of dam across river is aimed at many purposes. Hence, it is termed as multi-purpose river valley project. So the various purpose of dam serves as irrigation, hydropower generation, water supply for drinking and industrial purposes, controlling flows, development of fisheries, navigation, etc. Generally, majority of multi-purpose project are combination of irrigation and hydropower, which are the major aims of the project. அப்போ இது ஒரு அறிவியல் முறையான நீர் மேலாண்மை திட்டம். ஆற்றுக்கு குறுக்கே பல்வேறு நோக்கங்களுக்காக அணைகளை கட்டுவதனால் இதை பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கம் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நீர்ப்பாசனம், நீர்மின் உற்பத்தி, குடிநீர் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு நீர் வழங்குதல், வெள்ளத்தடுப்பு, மீன்வள மேம்பாடு, நீர்வழி போக்குவரத்து போன்றவை இதன் பல்வேறு நோக்கங்களாகும். அப்போ அதனால தான் அது பேருக்கேற்ற மாதிரியே பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். நீர் மின்சக்தி மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவை பெரும்பாலான பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தின் முக்கியமான ஒரு நோக்கமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது மேலே பாருங்கள், உங்களுக்கு அந்த பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தில் எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸில் அந்த டேம்ஸை எரெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மேப்பில் தனியாக ஒரு வீடியோவில் எங்கெங்கெல்லாம் டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த மேட்டூர் டேம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்டூர் டேம் பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய இடுக்கி பெரியார் டேம், இந்த மாதிரியான டேம்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத மேப்பில் பார்க்குறோம். ஸோ இதை மேப்பு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே பாருங்கள், உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலத்தில் நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட், ரிவர், பெனிஃபிட் ஸ்டேட்ஸ், இரிகேஷன், ஹைட்ரோப்ளவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் இருக்குது? தாமோதர் வேலி ப்ராஜெக்ட், பக்ரானங்கல் ப்ராஜெக்ட், ஹையஸ்ட்டு கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்டு அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உலகிலேயே பெரிய புவி ஈர்ப்பு அணை எதுன்னு பார்த்தோம்னா பக்ரானங்கல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெர்காட் ப்ராஜெக்ட், ஹெராக்குட் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகின் மிக நீளமான அணை எதுனா ஹெராக்குட். அடுத்தது பார்த்திங்கன்னா கோசி ப்ராஜெக்ட், துங்கபத்ரா ப்ராஜெக்ட், அடுத்தது தெஹரி டேம், சாம்பல் வேலி ப்ராஜெக்ட், நாகார்ஜுனா சாகர் ப்ராஜெக்ட், சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட், இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட், தென் மேட்டூர் டேம். இதெல்லாம் உங்களுக்கு நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட்
அப்படின்னு சொல்லக்கூடிய பல்நோக்கு திட்டத்தினுடைய பெயர்கள். இது எந்த ஆற்றின் கீழ் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ரிவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த ப்ராஜெக்ட் எந்தெந்த ரிவரில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்தெந்த மாநிலங்கள் இதில் பயன்படுகின்றது, பயனடையக்கூடிய மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் எந்த ரிவரில் அமைஞ்சிருக்குதுன்னா தாமோதர். அதில் பெனிஃபிட் ஸ்டேட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் மூலமாக எந்தெந்த ஸ்டேட்லாம் பெனிஃபிட் அடையுதுன்னா ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். ஸோ இரிகேஷன் நீர்ப்பாசனம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5150 5150 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இதில் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு நீர்லேருந்து மின்சார சக்தியை எவ்வளோ மெகாவாட் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப 260 மெகாவாட். ஸோ இந்த டேப்லெட் காலத்தை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு த டாபிக் 3.3 agriculture. We see the next video. Thank you students.